உலக மக்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கண்டு வியக்கக்கூடிய 25 சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாமா? இந்தியா மனித இனத்துடைய தொட்டில், மனித பேச்சுக்களுடைய பிறப்பிடம், வரலாற்றுடைய தாய், புராண கதைகளுடைய பாட்டி, இப்படி பல முகங்கள் இருக்குது இந்தியாவுக்கு. மனித வரலாற்றில் நம்முடைய மதிப்பு மிக்க பொக்கிஷமாக இந்தியா இருந்து வருது. இந்த வார்த்தைகளை நான் சொல்லலைங்க, மார்க் டிவைன் அப்படிங்கிற ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அவருடைய வார்த்தைகள் தான் இதெல்லாமே. அப்படியாக உலக நாடுகள் இந்தியாவை ரொம்ப ரொம்ப தொன்மை வாய்ந்த தேசமாக தான் பார்த்துட்டு வராங்க. இந்தியா குறித்த கதைகளே ஐரோப்பியர்களுக்கு இந்தியா மேலே ஒரு விதமான அட்ராக்ஷன் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நம்ம தேசத்துல நிறைய சுவாரஸ்யமான சில பல உண்மைகள் இருக்கு. ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம், 15 இங்கிலாந்துக்கு சமம், மனித சக்தியில 3 அமெரிக்காவுக்கு சமம். நம்பர் 1, மிதக்கும் தபால் நிலையம். 1,55,015க்கும் அதிகமான தபால் நிலையங்களை கொண்ட உலகத்துடைய மிகப்பெரிய தபால் வலையமைப்பு கொண்ட தேசம் தான் இந்தியா. அதன்படி பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு தபால் நிலையமானது 7,175 மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வருது. 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தால் ஏரியில் ஒரு மிதக்கும் தபால் அலுவலகம் திறக்கப்படுது. அது பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் பார்க்கப்பட்டு வருது. ஏன்னா அந்த தபால் நிலையம் மிதக்கிற மாதிரி தண்ணீரை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அங்கே போயிட்டு வர மக்கள் தபால் நிலையத்துக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஏரியால பயணம் செய்யறதுக்காகவே போயிட்டு வராங்க. இப்படி ஒரு மிதக்கக்கூடிய தபால் நிலையம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பல டூரிஸ்ட்டும் இங்கே வந்துட்டு போகிறாங்களாம். நம்பர் 2, கும்பமேளா கூட்டத்தை உங்களால் விண்வெளியிலேருந்து பார்க்க முடியுங்க. கும்பமேளா அப்படிங்கிறது இந்திய ஆன்மீக பண்டிகைகளில் ஒன்று தான். 2011ஆம் ஆண்டு நடந்த கும்பமேளாவில் 75 மில்லியனுக்கும் அதிகமான யாத்ரீகர்களை கொண்ட மிகப்பெரிய கூட்டம் பங்கேற்றாங்க. இந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப பெரியதாக இருந்ததுனால விண்வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட் மூலமாக கூட இந்த கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? இப்போ கூட கும்பமேளாவில் ஒருத்தங்க ஃபேமஸ் ஆனாங்களே, அவங்க தான் கண்ணுக்காக ஃபேமஸ் ஆனாங்களே, ஸோ அவங்கள மறக்க முடியுமா? நம்பர் 3, உலகத்தில் மக்கள் வசிக்கக்கூடிய ஈரப்பதமான இடம் இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா காசி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மவுசின்ராம் அப்படிங்கிற கிராமம் தான் உலகத்திலேயே அதிக சராசரி அளவில் மழையை பெறக்கூடிய கிராமமாக இருந்து வருது. ஸோ மேகாலயாவுடைய மற்றொரு பகுதி தான் செரபுஞ்சி. 1861ஆம் ஆண்டின் படி பார்த்தீங்கன்னா அதிக மழை பெய்த பகுதிக்கான சாதனையை இது படைச்சிருக்கு. நம்பர் 4, பூமியுடைய சுற்றளவை விட அதிகமாக இருக்கக்கூடிய கம்பிகளை கொண்ட பாந்த்ரா வர்லி சீலிங். பாந்த்ரா வர்லி சீலிங் அப்படிங்கிறது மும்பையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே சிறந்த கட்டிடக்கலைகளில் ஒன்றா பார்க்கப்பட்டு வருது. இந்த பாலம் கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தமாக 2,57,00,000 மணி நேரங்கள் ஆகியிருக்கு. இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய கம்பிகளுடைய நீளமானது நம்முடைய பூமியுடைய சுற்றளவு விட அதிகமாக இருக்குமா. அதுபோக இந்த பாலம் 50,000 ஆப்பிரிக்க யானைகளுடைய எடையை தாங்குமா. இது ஒரு உண்மையான பொறியியல், அதுபோக கட்டிடக்கலையுடைய அற்புதம் அம்சம்னு சொல்லலாங்க. நம்பர் 5, உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த கிரிக்கெட் மைதானம் இந்தியாவில் இருக்குது. 2,444 மீட்டர் உயரத்தில் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய செயில் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் மைதானம் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக உயரத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் மைதானமாக பார்க்கப்பட்டு வருது. இது 1893ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அதுபோக இது செயில் இராணுவ பள்ளியுடைய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. நம்பர் 6, ஷாம்பூ. ஷாம்பூங்கிற வார்த்தை இந்தியாவிலிருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, ஷாம்பூ அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஷாம்பூவே இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வணிக ரீதியாக இப்போ விற்கப்படக்கூடிய ஷாம்பூகள் இல்லை, இந்தியர்கள் மூலிகைகளை பயன்படுத்தியிருக்காங்க ஷாம்பூவா அப்போவே. அதற்கு ஷம்பூ அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. அதுவே காலப்போக்கில் மாறி அப்படியே தழுவி ஷாம்பூ அப்படிங்கிற மாதிரியான பேர் வந்துருச்சு. ஷம்பூ அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையில் மசாஜ் செய்கிறது அப்படிங்கிற பொருள்படுமா. நம்பர் 7, இந்திய தேசிய கபடி அணியானது அனைத்து உலக கோப்பைகளையுமே வென்றிருக்கு. இது வரைக்கும் உலக அளவில் நடைபெற்ற ஆண்களுக்கான எல்லா விதமான 5 கபடி உலக கோப்பை போட்டிகள்லையுமே இந்தியாவே வென்றிருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா விதமான இந்திய மகளிருக்கான கபடி உலக கோப்பையிலையுமே இந்திய மகளிர் அணியே வென்றிருக்காங்க. நம்பர் 8, நிலவில் நீர் இருக்கிறத கண்டுபிடித்த நாடு இந்தியா தான். 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியாவில் இருந்து நிலவுக்கு அனுப்பப்பட்ட இஸ்ரோ சந்திரயான் 1 அப்படிங்கிற விண்கலம் அதில் இருக்கக்கூடிய மினராலஜி மேப்பரை பயன்படுத்தி சந்திரனில் தண்ணீர் இருக்கிறத முதலாக கண்டுபிடிச்சிது. அதனால் சந்திரனில் தண்ணீர் இருக்கிறத முதலாக கண்டுபிடிச்ச பெருமை இந்தியாவுக்கு தான் சேரும். ஸோ பாருங்க மக்களே, நிலாவில் தண்ணி இருக்கிறத கூட முதலாக இந்தியர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 9, சுவிட்சர்லாந்தில் கொண்டாடப்படக்கூடிய சயின்ஸ் டே யாருக்கு தெரியுமா டெடிகேட் பண்ணுறாங்க? நம்ம முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு தான். அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் சயின்ஸ் டே கொண்டாடுறாங்களாம். இந்தியாவுடைய ஏவுகணை தந்தை தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 2006ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இவர் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு வந்தார். இவர் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா சுவிட்சர்லாந்து ஒரு தினத்தை அறிவிக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி அறிவியல் தினம் அப்படிங்கிற ஒரு தேதியை. நம்பர் 10, இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி தன்னுடைய சம்பளத்தில் இருந்து 50% மட்டுமே எடுத்துக்கிட்டாராம்.
டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அப்போ அவருக்கு அளித்த சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 50% மட்டுமே எடுத்துக்கிட்டாராம் தனக்கு. அதற்கு மேலே தனக்கு சம்பளம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய 12 ஆண்டு பதவி காலத்துடைய முடிவில் அவர் தன்னுடைய சம்பளத்தில் 25% மட்டுமே எடுத்துக்கிட்டாராம் தனக்கு. அந்த காலகட்டத்தில் ஒரு ஜனாதிபதிக்கான சம்பளம் அப்படிங்கிறது 10,000 ரூபாயாக மட்டுமே இருந்திருக்கு. நம்பர் 11, இந்தியாவுடைய முதல் ராக்கெட் சைக்கிளில் தான் எடுத்து செல்லப்பட்டிருக்குங்க. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ராக்கெட் ஆனது ரொம்ப இலகுவாகவும் சின்னதாகவும் இருந்திருக்கு. அதனால் அதை சைக்கிள் மூலமாக கேரளாவில் இருந்த திருவனந்தபுரத்திலிருந்து தும்பா ஏவுதளத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. நம்பர் 12, இந்தியாவில் யானைகளுக்கு ஸ்பா இருக்குது. இந்தியாவில் பல விஷயங்களுக்காக நிறைய பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்குது. ஆனால் பாருங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய புன்னத்தூர் கோட்டா யானை புத்துணர்ச்சி மையத்தில் யானைகளுக்கு குளியல், மசாஜ், அது போக உணவுகள் வழங்கப்படுது. இது நாட்டுடைய பெரிய வளர்ச்சி படியாக அவங்க பார்க்குறாங்க. நம்பர் 13, உலகிலேயே அதிக ஆங்கிலம் பேசும் 2வது நாடு இந்தியா தான். அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களை கொண்ட நாடுகளில் முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது. 2வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குங்க. இந்தியாவில் மொத்தமாக 125 மில்லியன் மக்கள் ஆங்கிலம் பேசுகிறாங்களாம். இது மொத்த இந்திய மக்கள் தொகையில் 10% மட்டும்தான். வரும் ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. யாருக்கு தெரியும், உலகத்திலேயே அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களை கொண்ட நாடுகளில் இந்தியா முதலிடத்துக்கு கூட வரலாம். நம்ம இப்போ 2வது இடத்துல தானே இருக்கோம். முதலிடம் அவ்வளோ தூரம் இல்லையே. நம்பர் 14, உலகத்திலேயே அதிகமான சைவ உணவு உண்பவர்களை கொண்ட நாடு இந்தியா தான். இந்தியா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிக சைவ உணவு உண்பவர்களை கொண்ட நாடாக இருந்து வருது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைவ உணவு உண்பவர்கள் சைவமாக இருக்க மத காரணங்கள் அல்லது தனிப்பட்ட தேர்வுகள் காரணமாக இருக்கும். இந்த 2 காரணங்களில் ஒன்று தான் கண்டிப்பாக அவங்க சைவ உணவை சாப்பிட்றதுக்கு இருக்கும். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களை விட வேகன் பீப்புள்ஸ் தான் இந்தியாவில் அதிக அளவில் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுது. சுமார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 20 முதல் 40% மக்கள் சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருக்காங்க. இதனால் உலகத்துடைய மிகப்பெரிய சைவ நாடாக இந்தியா பார்க்கப்படுது. நம்பர் 15, உலகத்திலேயே மிகப்பெரிய பால் உற்பத்தியை கொண்ட நாடு இந்தியா தான். உலகத்தில் அதிக பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக ஐரோப்பா தான் முதல்ல இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஐரோப்பாவை முந்தி இருக்கு. நம்பர் 16, சர்க்கரை உண்ட முதல் நாடு இந்தியா தான். சர்க்கரையை பிரித்தெடுத்தல், அது போக அதனுடைய சுத்திகரிப்பு நுட்பங்களை உருவாக்கி முதல்ல சர்க்கரையை பிரித்தெடுத்த நாடு இந்தியா தான். ஆனால் அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டினர் இந்தியா கிட்ட இருந்து சர்க்கரையை சுத்திகரிப்பு முறையை கற்றுக்கிட்டு அவங்க போய் அதை செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பர் 17, மனித கால்குலேட்டர். மனித கால்குலேட்டர் அப்படிங்கிற பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல உங்களுக்கு. அப்படி ஒரு பேரை பெற்ற பெண்மணி தான் இந்தியாவை சேர்ந்த சகுந்தரா தேவி. இவங்க 13 இலக்க எண்களை கணக்கீடு செஞ்சு விடை கூறியதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு இந்த பேரே கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற நம்பர்ஸை, அதாவது ஒரு பேஜ் முழுக்க எழுதி வச்சிருக்கிற நம்பர்ஸை சொன்னால் கூட அதை வகுத்தல், கழித்தல், கூட்டல், பெருக்கல்னு சொல்லிட்டு எதை சொன்னாலும் அதை சட்டுன்னு சரியான விடையை சொல்லி உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்களாம். உண்மையாகவே சகுந்தரா தேவி அவர்கள் மனித கால்குலேட்டர் தாங்க. நம்பர் 18, ரவீந்திரநாத் தாகூர் தான் வங்காள தேசத்துடைய தேசிய கீதத்தையும் எழுதியிருக்காரு. ஒரு இந்தியர். இந்தியாவுடைய தேசிய கீதமான ஜனகணமன பாடலை எழுதியவர் தான் ரவீந்திரநாத் தாகூர். இவர் இது மட்டும் இல்லாமல் வங்காள தேசத்துடைய தேசிய கீதமான அமர் சோனார் அப்படிங்கிற பாடலையும் இவர் தான் இயற்றியிருக்காரு. ஆங்கிலேயர்கள் அவருக்கு நைட் ஷூட் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் நிகழ்த்திய ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா அந்த மரியாதையை மறுத்துட்டாராம். எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த காலகட்டத்திலேயே. நம்பர் 19, தியான் சந்திற்கு ஜெர்மன் குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு. யார் இந்த தியான் சந்த் தானே கேட்குறீங்க? இந்தியாவை சேர்ந்த ஹாக்கி வீரர் தான் இந்த தியான் சந்த். சரியாக இவர் 1936ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஜெர்மனியை இவர் தோற்கடிச்சிருக்காரு. அதன் பிறகு இவருக்கு அப்போதைய ஜெர்மனியுடைய அதிபரான ஹிட்லர் கிட்ட இருந்து அழைப்பு கிடைச்சிருக்கு. ஹிட்லர் தியான் சந்தை ஜெர்மனிக்காக விளையாட சொல்லி கேட்டுக்கிட்டாராம். சும்மா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எங்கள் நாட்டுக்காக விளையாடினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு பதிலாக ஜெர்மனியில் குடியுரிமை கொடுக்குறோம், ஜெர்மானிய இராணுவத்தில் உயர் பதவி தரோன்னு சொல்லிட்டு பலவிதமான ஆசை காட்டியிருக்காங்க. ஆனாலும் கூட தியான் சந்த் அதை எல்லாத்தையும் மறுத்துட்டு இந்தியாவுக்காக மட்டுமே விளையாடியிருக்காரு அந்த காலகட்டத்தில். நம்பர் 20, ஃப்ரெடி மெர்க்குரி, அது போக பென் கிங்ஸ்லி 2 பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். குயின் அப்படிங்கிற ராக் இசைக்குழுவுடைய புகழ்பெற்ற பாடகரான ஃப்ரெடி மெர்க்குரி உண்மையில் இந்தியாவை சேர்ந்தவங்களாம். இவங்க ஃபெரோக் ஃபுல்சரா அப்படிங்கிற பெயரில் ஒரு பார்சியராக பிறந்திருக்காங்க. அதே போல் பிரபல ஆஸ்கர் விருது பெற்ற ஹாலிவுட் நட்சத்திரமான பென் கிங்ஸ்லியும் இந்தியாவை சேர்ந்தவர் தான். இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணா பண்டிட் பஞ்சி. உலக புகழ்பெற்ற காந்தி திரைப்படத்தில் இவர் தான் மகாத்மா காந்தியாக நடிச்சிருப்பாராம். நம்பர் 21, இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளியிலிருந்து சாரே ஜஹான்சே அச்சா பாடலை பாடியிருக்காரு. இந்தியாவுடைய முதல் விண்வெளி வீரராக ராகேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு போன போது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கிட்ட விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்தியா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ராகேஷ் சர்மா சாரே ஜஹான்சே அச்சா அப்படிங்கிற தேசபக்தி பாடலை பாடியிருக்காரு.
நம்பர் 22 இந்திய நிறுவனமான ஹேவல்ஸ்க்கு அதனுடைய முதல் உரிமையாளர் பெயர் பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு இந்தியர். நீண்ட காலத்துக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனம் ஹேவல்ஸ். தற்சமயம் இது பல மில்லியன் மின்சார பொருட்களை விற்கக்கூடிய நிறுவனமாக உருவெடுத்திருக்கு. இதனுடைய அசல் உரிமையாளர் யார் தெரியுமா? ஹேவலி ராம் குப்தா அப்படிங்கிற நபர் தான். இவருடைய பெயரைத்தான் இந்த நிறுவனத்துக்கு வச்சிருக்காங்க. நம்பர் 23 வைரங்கள் முதல்ல இந்தியாவில் தான் வெட்டப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் கிருஷ்ணா நதி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய குன்னூர், அது போக கிருஷ்ணா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வண்டல் வைப்புகளில் மட்டும்தான் வைரங்களை பார்த்துருக்காங்க. அங்கே மட்டும்தான் வைரங்கள் காணப்பட்டிருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் பிரேசிலில் வைரங்கள் கிடைக்கிற வரைக்கும் இந்தியா தான் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா வைர உற்பத்தியை செஞ்சுட்டு வந்திருக்கு. ஸோ கைஸ், இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே வைரங்கள் பரவி இருக்கு அப்படின்னா அதற்கு நம்ம இந்தியா தான் முதன்மை காரணம். நம்பர் 24 கிர் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தனி வாக்காளருக்கு சிறப்பு விதமான வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்குங்க. ஒரு வாக்காளருக்கு மட்டும் வாக்குச்சாவடி அமைச்ச நாட்டை நீங்கள் எங்காவது பார்த்துருக்கீங்களா? அது நம்ம இந்தியா தான். ஸோ மகன் பரதாஸ் தர்ஷன் தாஸ் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு முதல் வாக்களிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் கிர்காட்டில் இருக்கக்கூடிய பனேஜிலில் தான் இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்காளர் இவர் மட்டும்தான். அதனால் இவருக்கு பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா சிறப்பு வாக்குச்சாவடி அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு, நடு காட்டுக்குள்ள. நம்பர் 25 பாம்புகள் மற்றும் ஏணிகள்னு சொல்லிட்டு ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் விளையாடுவோம் இல்லையா? அந்த விளையாட்டு இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது மோட்சப்படாமு அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கர்மா பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. மேலே ஏறுறவன் சீக்கிரமாக கீழே வந்துடுவான், கீழே இருக்கவன் எப்போ வேணால் மேலே ஏறுவான் அப்படிங்கிறதுக்கான அந்த விளையாட்டு தான் அது. ஆனால் தற்சமயம் இது உலகம் முழுக்க பிரபலமான ஒரு பலகை விளையாட்டாக மாறி இருக்கு. இப்போலாம் ஆன்லைன்லேயே நம்ம அதை விளையாடுறோம். இப்படியாக இந்தியாவுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இதனால் உலகளாவிய பார்வையில் சிறப்பு வாய்ந்த நாடாக இந்தியா இன்றைக்கும் இருந்து வருது. பல பேருக்கும் இந்தியா அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி மதிப்பு தான். ஸோ ஓகே மக்களே, இப்போ இந்தியாவை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த சுவாரஸ்யமான விஷயங்களையே உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அறம் யாத்னில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.